ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது தேங்காய் பால் ரசம். அதுக்கு வந்து பால் ரசம் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியிலேயே நான் வந்து 2 தக்காளியை வந்து அதுலேயே மசிச்சுக்கிறேன். நல்லா அதுலேயே மசிச்சுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறதுலே நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதுலேயே நல்லா கரைச்சிட்டு என் சேனலை வந்து யாரெல்லாம் எங்கேருந்தெல்லாம் பார்க்குறீங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இங்கே சென்னையில் வந்து புயல் இருக்குது, மோக்தா புயல். கரெக்டாக அந்த மோதா தானே? ஆமாம், மோதா புயல். மோதா புயல். ஆமாம், 2 நாளாக எங்கள் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. ஊட்டி கொடைக்கானல்லாம் தோற்றுரும், அப்படி ஒரு குளிரில் இருக்கோம் நாங்கள். இப்போ தான் கொஞ்சம் வந்து அந்த தூரலும் மழையும் நின்று இருக்கு. இருட்டு தான் இருந்தது. நேற்றெல்லாம் 24/7 மழையில தான் இருந்தோம் நாங்கள். இப்போ புளியில வந்து நான் தக்காளி 2 தக்காளி பழம் தக்காளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் பண்ணுறோமோ அதில் போடலாம். போட்டுட்டு அதுலேயே நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால் எல்லாமே 2 தான் சேர்த்து போட்டிருக்கேன். அதுலேயே மஞ்சள் பொடி போட்டுக்க போகிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுருவேன். நம்ம ரசத்துக்கு தேவையான பொருளை இடிச்சுக்கலாம். இதுலேயே நான் இவ்வளோ ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு, ஏன்னா நம்மளுக்கு கை ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது இருந்ததுன்னா கை இப்படி இடிக்கும் போது ஸ்லிப் ஆகாது, கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணி. அதுக்காக. ஆமாம், இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, நம்ம கிச்சனில் இது இருந்ததுன்னு வச்சுக்கேன், அங்கே இங்கேன்னு தேட வேணாம். ஏதாவது ஒரு ரப்பர் பேண்ட் இது வேணும்னா நம்ம மசாலா பொருட்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும்னா இங்கே இதை எடுத்துக்கலாம். ரசத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன், இப்போ இந்த மழை காலத்துக்குன்ட்டு நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டுக்கிறேன். இந்த ரசத்துக்கு வந்து சோம்பு போட்டு பிசைங்க இருக்கும். அப்புறம் சீரகம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். 5 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நான் நல்லா இடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா இடிச்சிட்டோம். நம்ம இதுலேயே வந்து இந்த கொத்தமல்லி கொஞ்சம் இடிச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். செம வாசனையாக நல்லா இருக்கும் தேங்காய் பால் ரசத்துக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு, அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா தாளிப்பு ரெடி ஆகிட்டோம். ரசத்துக்கு தேவையான உப்பு, கல் உப்பையும் போட்டு நல்லா கலரிடலாம். இங்கே நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசத்துல தாளிச்சதை போட்டுருவோம். இதில் போட்டுட்டு இப்போ இதை வந்து அடுப்பில் வைக்கணும். இவ்வளோ நேரம் நான் அடுப்பில் வைக்காம தான் செஞ்சுட்டு இருக்கேன். அடுப்புலேயே வைக்காம ரசத்தை நாங்கள் செஞ்சு முடிக்கிறோம். அடுத்து இப்போ அடுப்பில் வைக்கணும். நம்ம இடிச்சிருக்கோம்ல, ஓகே. அடுப்பில் வச்சுட்டு இந்த ரசத்தை நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆல் இன்கிரீடியன்ஸ் அதை வந்து இதில் போட்டுப்போம். ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குமா? ரெசிபி ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்கேன் இந்த இதையும் போட்டுருவோம். இதில் செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த அல்சர் பேஷண்ட் இருக்கவங்கலாம் வந்து ரசம் புளிப்பு ஆகாது, காரம் ஆகாதுன்னு சொல்றாங்க கூட, இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிட்டா இந்த மலைக்கு சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரான கிளைமேட்டுக்கு இந்த ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் அந்த இடிச்சு வச்ச அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா நுர துப்பி வரணும். நல்லா கொதிச்சு வரும்போது
நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். ரசம் நல்லா பொங்கி வந்துச்சா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கொத்தமல்லி போட்டுட்டு இன்னும் தேங்காய் பால் ரசம் இல்லையா, அப்புறம் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம உடனே என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணிடணும். நல்லா கொதிக்க விடக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் தான் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கணும். எப்பயுமே ரசத்துக்கு கடைசியாக அந்த ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிளாஸ் வந்து பச்சை தண்ணியை ஊற்றணும். நான் ஏற்கனவே வந்து ஆம்லா ரசத்துலையும் சொல்லியிருக்கேன். இப்போ வேறு இன்னொரு என்ன ரசம், சுண்டக்காய் ரசத்துலையும் சொல்லுவேன், நெல்லிக்காய் ரசத்துலையும் சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து தேங்காய் பால் ரசம். இதை கண்டிப்பாக இந்த மழை சீசனுக்கு செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு டைப்பாக டிஃப்ரெண்ட்டான ரசம் வேணும்னா மறக்காமல் எங்கள் பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். ரசம் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் எல்லா ரசமும் இருக்குது. இந்த ரசம் செஞ்சாவே நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரெசிபி கூடவே வச்சுப்போம். என்ன ரெசிபி, மிட்டி தால். இது பேர் வந்து மிட்டி தால். இந்த தால் கூட, இந்த தால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரசத்தை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தால் எப்படி செய்யணுங்கிறத ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, தால்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு இந்த தால் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறோம். நம்ம சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த தால் ரெசிபி வேணும்னாலும் மறக்காம தால்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவை நான் இதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் சீக்கிரமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வாங்க சாப்பிடலாம்.